ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோடைய தொடர்ச்சி வீடியோ தான். அந்த அம்மா செல்லன்றவங்கள நான் கேட்டேன், குட்டிங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எங்களால் முடியாது அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு எங்கள் ஊர் நாய்ங்க எங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதா. இதுக்கு முன்னாடி 2 பேரையும் திட்டாங்களாம். அடுத்த ஒரு நாய்ங்களும் நாங்கள் பார்த்துக்க மாட்டேன்ட்டு. மனிதாபமானம் இருந்தால் வந்தார வாழ வைக்க நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா பேரையும் நம்ம இடம் கொடுக்குறாங்கல்ல வாழ்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த ஒரு நாய் இருந்தால் நான் வாய் இல்லாத மிருகங்க. எல்லாரும் அவங்கள பாராட்டுறீங்க, நாயெல்லாம் வளர்க்குறாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா ஒரு மற்ற நாய்க்கும் அவங்க அடைக்கலம் கொடுத்தா என்ன போயிடும்? என்கிட்ட வசதி இல்லைன்றனால தான் நான் கேட்டேன். இதே சொந்த வீடாக இருந்து எனக்கும் யாராவது உதவி பண்ணால் பரவாயில்ல, எனக்கு ஏதோ கொஞ்சோண்டு பைசா வருது, அதை வச்சு தான் பாவம். அதுக்கு ஒரு நேரம் இருந்தாலும் போட்டாலும் வளர்க்குறேன். ஒரு உயிரினங்கள் வாழட்டும் தானே கெஞ்சுறேன். அதுக்கு அவங்க பட்டுப்பட்டுன்னு பேசிட்டாங்க, அதெல்லாம் முடியாது, மற்ற நாயெல்லாம் பார்த்துக்க மாட்டேன், நீங்கள் அப்படி தேவைன்னா 3 மாதம் கழித்து கொண்டு விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி விட்டுட்டேன். ஆனால் சாமி மேலே சத்தியமாக நான் சாப்பிட்றது சோறு பிய்யல. ஆனால் அவங்க சாப்பிட்றது சோறாக இருந்தால் உண்மையை சொல்லணும். செத்து போன்ட்டு அவங்கள சொன்னேன்னு பொய் சொல்கிறாங்க. ஏன்னா சாக சொன்னாங்க, உண்மையாலுமே நான் செத்து போயிட்டா இவங்களா பார்க்குவாங்கன்றாங்க. அவங்க செத்துட்டா அது நாய்களை யார் பார்த்துக்குவாங்கன்னு அப்படி சொல்லுவேனா? நான் சோறு தின்றேன். அவங்க சோறு தின்றது உண்மையாக இருந்தால் உண்மையை பேசணும். நான் செத்து போனன்ற வார்த்தையை அவங்க நிரூபிக்கணும், இல்லை மெசேஜாக தான் அனுப்பணும். பீ தின்றாங்களாட்டிருக்கு அம்மாலாம் புள்ளையன் தட்டில். உங்கள் அம்மாவில் மரியாதை கொடுத்து பேசுகிறேன். என்ன தான் ஃப்ரெண்ட்ஸு ஃபாலோவர்ஸு எல்லாரையும் நீங்கள் நாய்க்காக உங்கள் மேலே உயிர் வச்சாலும் உண்மையை பேசுங்க. உண்மையை பேசி பொழைங்க. காசு பணத்துக்காக பொய் சொல்லாதீங்க. நான் உங்களை சாவுங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்? செத்துப்போன்னு சொன்னேன்னு பொய் சொல்கிறீங்க. அப்புறம் ஒரு வருஷம் நாய்க்குட்டிங்க, பெரிய பெரிய நாய்க்குட்டிங்களை பார்த்துக்க சொல்கிறேன்னு பொய் சொல்கிறீங்க. மனசாட்சி இல்லையா? அம்மாளுக்கும் மகளுக்கும் பொய் சொல்கிறதே வேலையா? ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு நான் வேறு அங்கே சண்டை போகிறதுக்காக நானும் வர்றேன், பக்கத்து வீட்டிலாம் கேட்குறேன்னு சொன்னேன். இந்த லட்சத்துக்கு தான் எல்லாம் அக்கா பக்கம்லாம் சண்டைக்கு வராங்களாட்டும். உங்களை நம்பிட்டு எல்லோரும் காசு போடுறாங்க, உங்கள் மூஞ்சிகளுக்காக இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், அந்த நாய்கள் அதுங்க வாழ்கிறதுக்காக அதுங்க மேலே வச்சுட்டு நடிக்கிறீங்க பாரு, அதுங்க வச்சு பொழைச்சி நீங்கள் சம்பாரித்து வாழ தான் போகிறீங்க. அதுக்காக தான் நான் யாரையும் இப்படிலாம் பேச மாட்டேன். சும்மா அனாவசியமாக என் மேலே செத்துப்போன்னு சொன்னன்ட்டும் அப்புறம் ஒரு வருஷம் நாயை கேட்குறேன்ட்டும் பொய் சொல்லாதீங்க, உண்மையை பேசணும். பாருங்கள், நான் பின்னாடி முள்ளுச்செடிலேருந்து எடுத்த நாயை தான் கேட்டேன். மற்றவங்கள கேட்டிருக்கிறேன். ஆனால் மனிதாமல் இருக்கிற ஆண்கள் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்ல மனசாட்சியோடு இருக்கிறீங்கன்னு நினச்சா. ஆனால் நடிக்கிறீங்க, பொய் சொல்லாதீங்க. ஆண்டவன் பார்த்து கூலி கிடைப்பான். நீங்கள் சாப்பிட்றீங்களே தட்டில் சோறு போட்டு அது பியாக இருந்தால் தான் நான் வந்துட்டு உங்களை சாவ சொன்னேன்னு போய் பேசுனீங்கன்னு அர்த்தம். சோறாக இருந்துச்சுன்னா உண்மையை ஒத்துக்கணும். நான் சாவ சொல்லாத சாவ சொன்னவங்களன்னு சொல்கிறீங்க. நீங்கள் செத்தா எனக்கு என்ன லாபம்? இன்னும் நீங்கள் கோடி கோடியாக இடம் வாங்கி அதில் பிள்ளைக்கு அப்படியே மயக்கி கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் வாழ்கிறதுக்காக அனுபவிக்கிறீங்க. இல்லை உங்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்கள் மேலே நல்ல அபிமானம் வச்சுக்கிறதுனால என்ன நம்புவாங்க? இந்த லேடி திட்டிக்குவாங்களாட்டிருக்குது, சொல்லிக்குவாங்களாட்டிருக்கு, சாவ சொல்லின்ல வெறுப்பாகட்டுண்டு. இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? வந்துச்சா காசு பணம் சேர்த்துனீங்களா? அதோடு நிப்பாட்டுக்கோங்க. என்ன நாயை கட்டி வசதியாக இருக்கீங்களா? அது வரைக்கும் வச்சுக்கோங்க. நாயை பார்த்துக்கிறீங்க, அது தெய்வத்தோடு ஒன்று. அதுக்காக பொய் சொல்லி மற்றவங்கக்கிட்ட என்ன